டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். தேர்தல் களத்தில் மக்களின் வாக்குறுதிகளை பெறுவதற்காக ஒவ்வொரு கட்சியினரும் தினந்தோறும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் தொகுதியில் திமுக, அதிமுக கட்சிகளைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களான பூண்டி கலைவாணன் மற்றும் காமராஜ் ஆகிய இருவரும் தங்களது பிறந்த நாளிலும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது உத்தரகோசமங்கை ஆதி நடராஜர் கோயிலில் மராமத்து பணிகள் செய்து கொடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். இந்த கோயிலுடைய அனைத்து மராமத்து பணிகளையும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வரப்பட்டிருக்கிறது. உறுதியாக கோயிலுடைய பராமரிப்பு பணி முழுமையாக முடித்து நல்ல முறையில் திருக்கோயிலை பராமரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் உறுதியாக செய்து தருவேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ராமகிருஷ்ணன் அவர்களும் இப்போது உரையாற்ற இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் மலையரசனுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜக அரசின் அடிமையாக அதிமுக இருந்ததாக விமர்சனம் செய்தார். கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜக அரசுடைய மோடியினுடைய ஒரு அடிமையாக இருந்த கட்சி, அந்த பாஜகவுடைய மக்கள் திட்டங்களை எல்லாம் ஆதரித்த ஒரு கட்சி இன்று எந்த முகத்தை வைத்துக் கொண்டு மக்கள் சந்திக்கிறாங்க? ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்த வைகை செல்வன், மிக்சி கிரைண்டர் விற்பவர்கள் போல மீண்டும் மோடி கேரண்டி என பிரதமர் கூறுவதாக விமர்சித்திருக்கிறார். மேலும் கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் நோட்டாவிற்கும் தான் போட்டி நிலவுவதாக கூறினார். மோடி கா கேரண்டி என்று சொல்கிறார். ஹிந்தியிலே சத்தீஷ் மோடி கா கேரண்டின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மோடியின் உத்தரவாதம். நம்ம மிக்சி கிரைண்டர் வாங்குவோம்ல, 6 மாசம் கேரண்டி தருவான், 1 வருஷம் கேரண்டி தருவான். அது மாதிரி மோடி 5 வருஷத்துக்கு கேரண்டி தர்றாரு. ஏற்கனவே 10 வருஷம் நீ கேரண்டி கொடுத்தது போதும்பா, இன்னும் உனக்கு கேரண்டியா? அண்ணாமலை நோட்டாவுக்கு கீழே தான் ஓட்டு வாங்குவார் கோயம்புத்தூரில். பாஜக தமிழ்நாடு முழுவதும் நோட்டாவுக்கு கீழே தான் ஓட்டு வாங்கும். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்துடன் சென்று சாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்குள்ள தீட்சிதர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது, எப்போதும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பதாகவும் தங்களிடம் விரோதம் காட்ட வேண்டாம் எனவும் திருமாவளவனிடம் தீட்சிதர்கள் கோரிக்கை விடுத்தனர். தென் சென்னை தொகுதியின் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் சாலை கிராமத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கலைஞர் நகர் வடக்கு பகுதி வட்ட அமைப்பாளரான ரத்னகுமார் தலைமையிலான கட்சியினர் கதாயுதத்தை அளித்து வரவேற்பு அளித்தனர். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.